இருக்கும்போது அதிலிருந்து எனக்கு ஒரு நன்மையை கர்த்தர் காண வைக்க போகிறார்னு நம்புறவன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் அப்பா அனுமதித்த பாதை நன்மைன்னு சொல்றவங்க? ஹல்லேலூயா. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல. இந்த வார்த்தை சொல்ல, உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என நம்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புக. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. பாடுங்க பார்க்கலாம். நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க. ஓ உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நம்பிக்கையோட சொல்லுங்க இந்த வார்த்தை. உம்மை நம்பி நடக்கிறேன், ஆமென், உங்க பாதை நன்மை என்று. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்த. இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுவீங்களா? நீங்க பிடிங்கப்பா, நீங்க உங்க கையனை பிடிக்கட்டும், உங்க சித்த என்னில நிறைவேறட்டப்பா. ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டி. பாடுங்க. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர். அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மை. உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நம்புறீங்களா இந்த வார்த்தையாமே? உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்பு. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன, நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல. நீங்க பிடிங்கப்பா, நீ உங்க பிடியில நான் இருக்கணும்ப்பா, உங்க பாதையில நான் நிக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. ஆமென். அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகின்றி, புரியாத பாதைகளும் எனக்கு முன் வைத்துள்ளி. அறியாத வழிகளிலே என்னை நீர் நடத்துகின்றி, புரியாத பாதைகளும் எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர், இருளை வெளிச்சமாய் என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர், தீமையும் நன்மையாய். பாடுங்க. உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன், ஆமென், உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க
உங்க பாதை நன்மை என்று. ரெண்டு கரத்தை உயர்த்தி நீங்க பிடிச்சிடுங்க, உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க, உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை நம்பி சொல்றீங்க? அவரை நம்பி நடந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்லும்படி ஏவப்பட்ட வார்த்தை இதுதான். இதுவரை நம்பி நடந்துட்டல, அடுத்த ஸ்டெப்பை தைரியமா எடுத்து வை. நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வை. உலகம் முடிவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்டெப்ல தான் உனக்கு ஒரு ஆரம்பத்தை கர்த்தர் தரப்போகிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ரெண்டு வசனங்கள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோன்னு ஒரு வசனத்தை சொல்லிட்டு செழிப்பான இடத்துல அது ரெண்டாவது வசனமா கர்த்தர் எழுதல. ஒரே வசனத்துல பாதையும் எழுதினார், ரிசல்ட்டையும் எழுதினார். ஹல்லேலூயா. ஏசாயா 42 ஆமென் 16ல குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி தெரியாத பாதையில கொண்டு போய் அவர்களை நடத்துகிறார் சொல்லி முடிக்கல. அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகும், ஆமென், கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நேற்று இந்த ரெண்டு வார்த்தைகளும் அதிகமா என்னை பலப்படுத்திச்சு. ஆமென். அப்படியே வாயில அந்த பாடல் அப்படியே கொடுத்துட்டார். உங்களை நம்பி நடக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நம்பி நடக்கிறேன், உங்க பாதை நன்மைன்னு நம்புறேன். எத்தனை பேர் தைரியம்? நான் இன்னைக்கு நடக்கிற பாதை நன்மைக்கு ஏதுவானது. என்னை கர்த்தர் சந்திக்க வச்சிருக்கிற பாதை நன்மைக்கு ஏதுவானது. நான் தைரியமா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். என் கண்கள் எனக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதை காண போகிறது. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஒருவேளை மலை மேல ஏறி வந்த ஈசாக்கு பலிபீடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறதற்கு விட்டு கொடுக்காம திரும்ப இறங்கி போயிருந்திருப்பானால் அவன் கண்களுக்கு அவனுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டதை பார்த்திருந்திருக்க மாட்டான். ஆமென். ஏன்னா மேலே வந்த பிறகுதான் அப்பா சொல்லியிருப்பார், எப்பா நீதான் பலி, ஒன்னதான் கர்த்தர் கேட்டிருக்கிற. அந்த இடத்துல ஒரு எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம் ஈசாக்கு. ஏன்னா ஓடுறதுக்கு பலன் இருக்குது, திரும்ப போறதுக்கு பலன் இருக்குது. ஆமென். மலை ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப ஈஸி. ஸ்பீடாக இறங்கிடலாம், தெரிஞ்சிருக்கலாம் ஈசாக்குக்கு, ஏன்னா வாழ வேண்டிய வயதில். ஆனால் ஈசாக்கு அந்த இடத்துல தைரியமாக தன்னை அர்ப்பணிக்கிறான். இதுவரை நம்பி ஸ்டெப் எடுத்து வச்ச ஈசாக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காலை வைக்கிறார். அந்த ஸ்டெப்பினுடைய பார்க்கிறவங்களுக்கு ரிசல்ட் என்ன எழுத முடியும் தெரியுமா? இதோட ஈசாக்கு இனி எழும்ப மாட்டான், இதோட ஈசாக்கின் கதை முடிய போகுது. இப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது ஈசாக்குக்கு நம்பிக்கை உண்டு. அடுத்த ஸ்டெப்ல தான் எனக்குன்னு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறா, எனக்குன்னு ஏதோ ஒன்று செய்ய போறா. ஏங்க, பார்க்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான் கர்த்தர் பார்க்கல, நடக்கிற உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதான் கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமா சொல்ல முடியும், நான் எடுத்து வைக்கிற அடுத்த ஸ்டெப்ல எனக்குன்னு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறார்? நிச்சயம் உள்ளவர்கள் விடுதலையோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நேற்று இரவுல ஆண்டவர் பேசினது இதுதான். அடுத்த ஸ்டெப் வச்சு பாரு, வச்சு பாரு. நம்ம வைக்கிறதுக்கு பயப்படுறோம். கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நின்ற இஸ்ரவேல் சேனை அடுத்த ஸ்டெப் வச்சு பார்க்கறதுக்கு பயந்தாங்க. அவன் என்ன சொல்றான்? உங்களிலிருந்து ஒருத்தன் வாண்டான். அந்த வார்த்தை கேட்டது எல்லாருமே நின்ன ஸ்டெப்போட நின்னுட்டாங்களே தவிர தாவீது மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் வச்சு பார்த்தான். வச்சு பார்த்தவனுக்கு தான் தெரிஞ்சது இந்த பாதை நன்மைக்கு ஏதுவான பாதை. ஆமே, வச்சு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தையை தைரியமா சொல்றேன். நீங்க கால் எடுத்து வைங்க. பார்க்கிறவங்களுக்கு இது கஷ்டமான பாதையா தான் தெரியுது, உங்களுக்கு இது நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். செழிப்பான இடத்தில் உன் கால்கள் வைக்கப்பட போகிறது, நன்மையான இடத்தில் உன் கால்கள் வைக்கப்பட போகிறது. இதுவரை நீ கடந்த அக்கினி வீண் அல்ல, இதுவரை நீ கடந்த தண்ணீர் வீண் அல்ல. ஹல்லேலூயா. உம்மை நம்பி நடக்கிறே என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். சொல்லுங்க, உம்மை நம்பி நடக்கிறே என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று. வலது கரத்தை உயர்த்தி நீங்க பிடிச்சிடுங்க, உங்க கரத்தை நீங்க பிடிச்சு
நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம். உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். சொல்லுங்க, உம்மை நம்பி நடக்கிறேன். நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. நீங்க நடத்திடுங்க உங்க சித்தம் போல என்ன. நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தால என்ன. நீங்க ஹல்லேலூயா. யோர்தான் கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றான், உங்க கால் அதன் மேல வைன்றார். நீ எடுத்த ஸ்டெப் அதன் மேல வை. இந்த பிரச்சனை நடுவில் உன் ஸ்டெப்பை எடுத்து அடுத்து மேல வை. பிளக்க வேண்டியதை கர்த்தர் பிளக்க பண்ணுவா. உனக்காய் திறக்க வேண்டியதை கர்த்தர் திறக்க பண்ணுவா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் வார்த்தையை விசுவாசித்து என்னை கர்த்தர் பலப்படுத்துவார் என்று நம்புறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, அடுத்த ஸ்டெப்ல தான் பார்த்து சொல்லுங்க, அடுத்த ஸ்டெப்ல தான் உங்களுக்கானது இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டெப்ல தான் இருக்குது. பின் வாங்கிறாதீங்க, எடுத்து வைங்க. இன்னைக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. பார்க்குறவங்க என்ன வேணாலும் பார்க்கட்டும், சொல்றவங்க என்ன வேணாலும் சொல்லட்டும். உனக்காய் ஆயத்தமாக்கப்பட்டது ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆயத்தமாக்கி இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அப்படியே ஒரு சில நிமிடங்கள் முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கட்டும். ஆண்டவர் இந்த வார்த்தையை அதிகமாய் நேற்று மத்தியானத்திலிருந்தே ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். என்னை நம்பி நீ எடுத்து வை அடுத்த ஸ்டெப்ல. ஆண்டவரே, அடுத்த ஸ்டெப் முடிவுன்னு இருக்குப்பா. இதுக்கு மேல அடுத்த ஸ்டெப் இருக்குமானே தெரியல. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நின்றுட்டு தான் வைக்கணுமா வைக்கண்டாமா, போலாமா போகக்கூடாதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இன்னும் நம்பி நடக்கலாமா நடக்கக்கூடாதா, இப்படிப்பட்ட ஆமென் கேள்வியோடு குழப்பத்தோடு யாராவது இந்த காலை நேரத்தில் இங்கிருந்தோ தூரத்திலிருந்தோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த ஸ்டெப்போட நிறுத்திடலாமா, இன்னும் நான் நம்பி நடக்கணுமா, இன்னும் நான் நம்பி காத்திருக்கணுமா, இன்னும் நான் நம்பி முன்னேறணுமா, இன்னும் நான் நம்பி எடுத்து அடுத்த ஸ்டெப் வைக்கணுமா. போக போக என் ஸ்டெப்ல பார்க்கறதெல்லாம் ஆமென், நீ 1 மடங்கு எரிந்த தீ 7 மடங்கு அதிகமாகுது. இன்னும் நான் எடுத்து வைக்கலாமா, நீ எடுத்து வை. இந்த 7 மடங்கு தீல தான் உனக்காய் கர்த்தர் செய்ய போகிற கிரியை பார்க்க போகிறார். இந்த 7 மடங்கு தீல தான் உன் நடுவில் கர்த்தர் எழுந்தருளுகிறதை பார்க்க போகிறார். இந்த பிரச்சனை முத்தின இந்த இடத்துல தான் உன் நடுவில் கர்த்தர் எழுந்தருளுகிறதை பார்க்க போகிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை நம்பி நடக்கிறேன்ப்பா. நீங்க என் கையை பிடிச்சிருங்க, உங்க சித்தம் போல நடத்துங்க. ஆண்டவர், உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். பாடுங்க, உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே. உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க உங்க கரத்தை. நீங்க நடத்திடு உங்க சித்தம் போல. ஓ, நீங்க பிடிச்சிடுங்க. அப்படியே எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கலாமா வைக்க கூடாதாங்கிற குழப்பத்தோட தான் நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க வைக்கப்படாம உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஆவியானவர் உங்களோடு பேசுற வார்த்தை இதுதான். நீ தைரியமா எடுத்து வை, தைரியமா எடுத்து வை, தைரியமா எடுத்து வை. ஆமென். எதுவும் உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உன்னை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிற தெய்வத்தின் கரம், தெய்வத்தின் கரம் உங்களை பிடிக்கிறது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் பிடிக்கிறார். யாக்கோபை பிடித்த தெய்வ கரம் இது உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்.
ரேமலகதரியாதரே மலகதரியாதர பலபல பௌஷ்யதராதரே ரேமலகதரியாதரே. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். அறிக்கை பண்ணுங்க. உம்மை நம்பி நடக்கிறேன் என் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புக. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க, உங்க சித்தம் போல. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. தண்ணீரை கடந்தாலோ தண்ணீரை கடந்தாலோ என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டி. தண்ணீரை கடந்தாலும் என்னோடு இருக்கின்றி, அக்கினியில் நடந்திட்டாலும் வெந்து போக விட மாட்டீர். செழிப்பாட இடத்திலே என்னை கொண்டு வந்திடுவீர், செழிப்பான இடத்திலே என்னை கொண்டு நம்பிக்கையோடே. அக்கினியும் தண்ணீரையும் நன்மையாய் மாற்றிடுவீர், அக்கினியும் தண்ணீரையும் நன்மை. உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உம் பாதை நன்மை என்று நம்புகிறேன். சொல்லுங்க, உம்மை நம்பி, உம்மை நம்பி நடக்கிறேன் என் இயேசுவே, உங்க பாதை நன்மை என்று. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. எஸ் லார்ட், எஸ் லார்ட், நீங்க பிடிச்சிடுங்க. ரேமலகதரியாதரே. ஆமென். அறியாத வழிகளிலே, அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகின்றீர், புரியாத பாதைகளை என் முன்பில் வைத்துள்ளி. அறியாத வழிகளிலே என்னை நீ நடத்துகின்றீர், புரியாத பாதைகளை எனக்கு முன் வைத்துள்ளீர். இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர், இருளை வெளிச்சமா என் முன்னே மாற்றிடுவீர். தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர், தீமையும் நன்மையாய் எனக்காய் மாற்றிடுவீர். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நம்பிக்கையோடு சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க. அப்பா, ஓ நீங்க பிடிச்சிடுங்க, விட்டு கொடுக்க மாட்டீரப்பா. நீங்க பாடுங்க. உம்மை நம்பி நடக்கிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன். ஓ உம் பாதை நன்மை என்று நம்புகிறேன், உம்மை நம்பி நடக்கிறேன். ஹல்லேலூயா. உம் பாதை நன்மை என்று. நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க பிடிச்சிடுங்க. உங்க கரத்தால் என்ன நடத்திடுங்க, உங்க சித்தம். ஆமே, நீங்க பிடிச்சிருங்க. நீங்க பிடிச்சிருங்க, நீங்க பிடிச்சிரு. அப்படியே விட்டு கொடுங்க. ஆண்டவர் கரத்தை என் கையை பிடிச்சிருங்கப்பா, என்ன விட்டுறாதீங்கப்பா. நான் பின்வாங்கிட கூடாதப்பா. நீர் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு, நீர் எனக்காய் ஆயத்தம் பண்ணினது என் கண்கள் காணும்படி என்னை இன்னும் பலப்படுத்தி நடத்தும், என்னை பலப்படுத்தி நடத்தும். இதோ தேவ பலன் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும். அடுத்த ஸ்டெப்ல எடுத்து வைக்கிற பலன், நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நிற்க வைக்கிற பலன், இதோ உன்னதத்திலிருந்து உண்டாகிற பலன்
ரகபல ஷியதர பலகத ரியாதர ரிகலபோ ஷியதர. ஈசாக்கை பலப்படுத்தினவர், யோசேப்பை பலப்படுத்தினவர், தாவீதை பலப்படுத்தினவர், கிதியோனை பலப்படுத்தினவர், ரூத்தை பலப்படுத்தினவர். எஸ், இதோ உங்கள் கரத்தை பிடித்து பலப்படுத்துகிறார். யாக்கோபை பலப்படுத்தினவர். ரிபலபோ ஷந்தரபல கதரியாதரா. இதுவரை நின்னுட்ட சகோதரா, அடுத்த ஸ்டெப் தைரியமா நில்லு. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை, அவர் உன்னில் அன்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள செய்ய போகிறார், அறிந்து கொள்ள செய்ய போகிறார். சகல கண்களும் காணும்படியான கிருபை. ரிகாபலா காதா ரிபா ஹந்தா ரகதா லேப்ரா பலா தரியாதரா ரேப்ரா கதல ரியாதரா ரீமா ஹந்தரா சியாதரா ரிபா ஹந்தராதரா. ஈசாக்கே, நம்பி ஏறி வந்துட்டல. ஈசாக்கே, மலையில வச்ச பாரதிய சுமந்து ஏறி வந்துட்டல. ஆண்டவர் சொல்றார், அடுத்து ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் எடுத்து வச்சு. ஆண்டவர், இதுல வச்சா முடிவு எழுதிருமே. இல்ல, இதுல வை. உன் முடிவை யார் எழுதுறாங்கிறத பார்ப்போம். உன்னை குறித்து எழுதப்பட்டது ஆபிரகாம் கையில் அல்ல. உன்னை குறித்து எழுதப்பட்டது எந்த மனுஷன் கையிலும் அல்ல. உன் வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டது என் கரத்தில் இருக்கிறது. உன் முடிவை தீர்மானிப்பது உன் சூழ்நிலை அல்ல. உன் முடிவை தீர்மானிப்பது உன் குடும்பம் அல்ல. உன் முடிவை தீர்மானிப்பது உன் சொந்தம் அல்ல. உன் முடிவை தீர்மானிப்பது உன்னை நெருங்கினவர்கள் அல்ல. இதோ உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறவர். ராபா லாகாதா ராபா ஷந்தரல ராதரா ரேபாலா காதா ரியாதா ராபோ ஷியதரா ரே மஹந்தலா போதரியாதரா ரேபாலா காதா ரியாதரா. நான் அடுத்த ஸ்டெப் நம்பி எடுத்து வைக்கிறதற்கான எந்த சூழ்நிலை எனக்கு இல்லையே பிரதர். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இல்லையே. அப்படிப்பட்ட உள் கலக்கத்தோட இது எடுத்து வச்ச என்ன நடக்குமோன்னு தெரியும்.